லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சஞ்சீவ், இது பொம்மை. பொம்மையா? குழந்தைங்களுக்கு பொம்மையை கிஃப்ட் கொடுக்குற மாதிரி உனக்கு பொம்மையை கிஃப்டா கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நம்ம வீட்டில் குழந்தை இருக்குன்னு நினைச்சிட்டாங்களோ என்னவோ. ஷிஷோ, வாய் தவறி குழந்தைன்னு சொல்லி அபிக்கு பாப்பாவை ஞாபகப்படுத்திட்டேனே. சஞ்சீவ், இங்க நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஆனா நம்ம பாப்பா எங்க, என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியலையே சஞ்சீவ். நான் பெத்த பாப்பாவை கண் முழிச்சு பாக்குறதுக்குள்ள என் குழந்தை காணாம போயிடுச்சே சஞ்சீவ். நான் ரொம்ப பெரிய பாவி இல்ல? மங்கா மட்டும் இந்நேரம் கண்ணு முழிச்சிருந்தா நம்ம பாப்பா இருக்கிற இடத்த இந்நேரம் சொல்லிருப்பா. அதையே உனக்கு நான் பிறந்த நாள் பரிசா கொடுத்துருப்பேனே அபி. எல்லாம் முடியாம போச்சு. கடல்ல முத்த தேடி போனவனுக்கு ஆறுதலா பவளம் கிடைச்சா மாதிரி மங்கா பாப்பா மட்டும் இப்ப எனக்கு துணையா இல்லைன்னா நான் இந்நேரம் என்ன ஆகிருப்பேனோ தெரியல. உன் பிறந்த நாள் அன்னைக்காவது உன்னை நான் கண் கலக்காம வச்சுக்கணும்னு நினைச்சேன். அதுவும் முடியாம போச்சு. அபி, என்ன பாரு, இங்க பாரு அபி. நம்ம பாப்பா எங்கேயும் போல. அது இந்த உலகத்துல ஏதோ ஒரு இடத்துல நல்ல சந்தோஷமா இருப்பா. கூடிய சீக்கிரம் நம்ம பாப்பா நம்ம கிட்ட வந்து சேரும் அபி. நம்ம பாப்பாவை நான் கண்டுபிடிச்சதும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். அழாத அபி. நான் அழல சஞ்சீவ். நீ அழற, உன் கண்ணிய கலங்குது. நீ அழுததை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்ல, நான் அழல சஞ்சீவ், நீயும் அழாத. இப்போ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் கிட்ட எப்படியாவது மங்காவை கண்ணு முழிக்க வைக்க சொல்லி கேட்கணும். அப்பதான் சரியா இருக்கும். நாளைக்கு ஆசிரமத்துக்கு போய் இந்த பாக்ஸ்ல இருக்கிற பொம்மைய மங்கா பாப்பா கிட்ட கொடுத்துடலாம். இந்த பொம்மைய வச்சு பாப்பா சந்தோஷமா விளையாடும். சரி சஞ்சீவ், நேரம் ஆச்சுல, இன்னைக்கு இது போதும். மீதி கிஃப்ட நாளைக்கு பிரிச்சு பாத்துக்கலாம். சரி, ஓகே. சஞ்சீவ், சொல்லு அபி. நான் காலையில நேரத்துல எழுந்திருச்சு குளிச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி அபி. அபி வெளியே போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பார்த்து மங்காவை பத்தி பேசிட்டு வரணும்.
ஜெயிலுக்கு போற பயம் வந்ததுல இருந்து கொஞ்ச நஞ்ச இருந்த நிம்மதி சந்தோஷம் எல்லாம் போய் விடிய விடிய இப்படி தூங்காத மாதிரி ஆயிடுச்சே. எனக்கு ஜெயில் பயம், தூக்கம் வரல. சரி, ஸ்ரீஜா நைட்டு வக்கீல் கிட்ட பேசிட்டு தைரியமா தானே இருந்தா, அவளும் ஏன் நைட்டு முழுக்க தூங்கவே இல்ல? ஸ்ரீஜா, நீதான் ஜெயிலுக்கு போமாட்டோன்னு அவ்வளவு நம்பிக்கையா சொன்னேல்ல, அப்புறம் ஏன் விடிய விடிய அத பத்தியே யோசிச்சுட்டு இருக்க? அபி அந்த பாம் பாக்ஸ பிரிச்சு பொம்மைய ஆன் பண்ணி வெடிச்சு செத்தாலா இல்லையான்னு தெரியல. அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்க. ஓஹோ, இப்ப கூட அதத்தான் யோசிக்கிறாளா இவ? ஏண்டி, நம்மளே தலைக்கு மேல கத்தி தொங்குற மாதிரி ஜெயிலுக்கு போவோமா மாட்டோமான்னு பயந்துகிட்டு இருக்கோம். இப்ப கூட நீ உன் வக்கீல் சர்மா முன்ஜாமீன் வாங்கினாரா இல்லையான்னு யோசிக்காம அந்த அபி செத்தாளா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்க? அம்மா, நான் செத்து பிணவரைக்கு போனா கூட என்னோட ஆத்மா அந்த அபியை எப்படி பழி வாங்கணும்னு தான் யோசிக்கும். பழி வாங்குற புத்தியில இருக்க ஸ்ரீஜா பைத்தியமாவே ஆயிட்டா போல இருக்கே. ஸ்ரீஜாவால நாம ஜெயிலுக்கு போறது உறுதி. என்ன? ஒண்ணு இல்ல ஸ்ரீஜா. அம்மா, நீ சொன்னத நான் கேட்டுட்டேன். நாம ஜெயிலுக்கு போறது உறுதின்னு தானே சொன்ன? அம்மா, நான் எத்தனை தடவை உன்கிட்ட சொல்றது நாம ஜெயிலுக்கு போக மாட்டோன்னு? என் மேல உனக்கு நம்பிக்கையே இல்லையா? இல்ல. இல்லையா? இருக்குன்னு சொல்ல வந்தேன். வாய் தவறி சைக்கோவ பொண்ணா பெத்துட்டு நான் அவஸ்தைப்படுறேன். என்ன சத்தம்? ஏன் ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க, ஏன் கத்துனீங்க? அது வந்து சந்தோஷ், ஒரு பல்லி வந்து என் தோள்பட்டையில விழுந்துருச்சு. அதனாலதான் நான் பயந்து கத்திட்டேன். என்னது? தோள்பட்டையில பல்லி விழுந்துருச்சா? இவையே பல்லி மேல விழுந்ததுக்கு ஏதோ பாம்பே மேல விழுந்த மாதிரி இப்படி ஷாக் ஆகுறான். அத எந்த தோள்பட்டையில பல்லி விழுந்துச்சு? ஏன் கேக்குற? சொல்லுங்க அத்த, நான் சொல்றேன். ஏன் இடது தோள்ல விழுந்துச்சு. ஐயோ, என்னது? இடது தோள்பட்டையிலையா? என்ன சந்தோஷ் இதுக்கு இவ்ளோ ஷாக் ஆகுறான்? ஒண்ணுமே புரியலையே. அவங்கிட்டே கேப்போம். சந்தோஷ், இடது தோல்ல பல்லி விழுந்ததுன்னு சொன்னதும் நீ ஏன் இப்படி ஷாக் ஆகுற? அது ஒண்ணு இல்ல அத்த. பல்லி இடது தோள்பட்டையில விழுந்தா சீக்கிரம் ஜெயில் தண்டனை கிடைக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. அதான் நான் கேட்டேன். என்னது? இடது தோல்ல பல்லி விழுந்தா ஜெயில் வாசமா? ஐயோ, என்ன சந்தோஷ் சொல்ற? ஆமா அத்த, பல்லி விழுந்த பலன்படி இடது தோல் பக்கம் பல்லி விழுந்தா ஜெயில் வாசம் தான். ஆல் தி பெஸ்ட் அத்த. சீக்கிரம் நீங்க ப்ரமோஷன் ஆகி ஜெயிலுக்கு போக போறீங்க. வாழ்த்துக்கள். என்ன ஸ்ரீஜா குடுகுடுப்பக்காரே, நீ ஜெயிலுக்கு போவேன்னு சொன்னா இந்த சந்தோஷ் வந்து பல்லி விழுந்த பலனை சொல்லி நான் ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போறான். அப்ப நம்ம கன்ஃபார்மா ஜெயிலுக்கு போறோமா? மா, சும்மா இருமா. நீ வேற. அந்த மைதா மாவு வேணும்னே உன்னை கலாய்ச்சிட்டு போறான். அதுக்கு போய் நீ பயந்துட்டு இருக்க? நீ நிஜமாதான் சொல்றியா ஸ்ரீஜா? அப்ப பல்லி இடது தோல்ல விழுந்தா ஜெயிலுக்கு போக மாட்டோமா? மா, நம்ம எங்கேயுமே போக மாட்டோமா. பொம்மைக்குள்ள நான் வச்ச பாம் வெடிச்சு அந்த அபிதான் மேல போக போறா. அதனால நீ கொஞ்சம் தைரியமா இரு. பல்லி விழுந்த பலன் பொய்யினா அப்புறம் எப்படி சந்தோஷ் எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரி நான் ஜெயிலுக்கு போறேன்னு சொன்னா? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, இந்த பல்லி ஏன் இப்ப விழுந்துச்சு? ஐயோ.
இப்போ 7 தான் ஆகுது. 11 மணிக்கு தான் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ண வர்மா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்காரு. அதுக்குள்ள ஆசிரமம் போய் பாப்பாவை பார்த்துட்டு வந்துருவோம். நாம திரும்பி வர வரைக்கும் சஞ்சீவ் நல்லா தூங்கட்டும். இந்த பொம்மைய பார்த்த உடனே பாப்பா சந்தோஷத்துல குதிக்க போறா. அபி, அபி, அபிய காணோம். எங்க போயிருப்பா? நைட் எங்கேயோ கிளம்பி போறேன்னு சொன்னாலே, அங்க போயிருப்பாளோ? அபி வர்றதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் போய் மங்காவை பார்த்து டாக்டர்கிட்ட பேசிட்டு வரும். ஐயோ, இப்பவே மணி 7 ஆயிடுச்சு. 10 மணிக்குள்ள ஸ்ரீஜாவை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல சப்மிட் பண்ணி ஆகணுமே. சொல்லுங்க மேடம். கான்ஸ்டபிள் மேடம், இன்னும் நான் 1 மணி நேரத்துல ஸ்டேஷனுக்கு வந்துருவேன். சரிங்க மேடம். ஏட்டு மத்த கான்ஸ்டபிள்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்க மேடம். ஓகே. நீங்க வந்ததும் ஸ்ரீஜாவை அரெஸ்ட் பண்ண கிளம்பிடலாம் மேடம். ஓகே. மேடம் மேடம். சொல்லுங்க. மேடம், கான்ஸ்டபிள் ராஜமாணிக்கத்தை என்ன பண்றது? வீட்டுக்கு போகாம நைட்ல இருந்து இங்க தான் இருக்காரு மேடம். வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆயிட்டு வர சொல்லுங்க. முதல்ல ஸ்ரீஜாவை முடிச்சிட்டு அப்புறமா கமிஷனரை பார்த்து ஓலை வாங்குறேன். ஓகே மேடம். ஹே ஸ்ரீஜா, நைட்டு தென்னாவட்டா பேசுற? இருக்குடி உனக்கு. இன்னும் 2 மணி நேரம் தான். அதுக்கப்புறம் நீ சிறை கைதி. குளிச்சுட்டு வந்து ஸ்ரீஜா அரெஸ்ட் பண்ண போற விஷயத்த சந்தோஷ் கிட்ட சொல்லிடணும். இல்லைன்னா அவர் ஏதாவது நினைச்சுக்க போறாரு. இங்கதான். இந்தாங்க. இந்த பொம்மைய பாப்பாக்கு விளையாட கொடுத்தா பாப்பா நல்லா விளையாடும். பாப்பா இந்நேரம் எந்திரிச்சாலா இல்லையான்னு தெரியலையே. சரி, போய் பாப்போம். பாப்பா, பாப்பா, அம்மா. அபி, என்ன காலங்காத்தாலே ஆசிரமத்துக்கு வந்திருக்க?
பாப்பாவை பார்க்க தான் வந்தேன். பாப்பா முடிச்சிருக்காளா? அம்மாவும் மகளும் சொல்லி வச்ச மாதிரி இருக்கீங்க. இல்ல, நீ நேரத்திலே இங்க வருவேன்னு தெரிஞ்ச மாதிரியே பாப்பாவும் இன்னைக்கு நேரத்திலே கண் முழிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கா. அம்மா, இன்னைக்கு வர்மா கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும். அதான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி அப்படியே பாப்பாவை வந்து பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன். ஆமா, இது என்ன அபி? இதுவா, பாப்பா விளையாடுறதுக்கு பொம்மை. நேத்து எனக்கு கிஃப்டா இந்த பொம்மை வந்ததுமா, அதான் நான் பாப்பாவுக்காக எடுத்துட்டு வந்தேன். சரி அபி, நீ உள்ள போய் பாப்பாவை பாரு. நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன். சரிங்கம்மா. உள்ள போங்க. ஏ பாப்பா, விளையாடிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க, அம்மா உனக்கு விளையாட பொம்மை கொண்டு வந்திருக்கேன். நீங்க இப்ப பொம்மை கூட விளையாடுங்க. பாப்பா, நீங்க விளையாடுறதுக்கு அம்மா பொம்மை கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. அபி அந்த gift பாக்ஸ பிரிச்சு அந்த பொம்மையோட பட்டனை ஆன் பண்ணா போதும். அடுத்த 10வது நிமிஷம் பூம்! நீங்க பால் குடிங்க, அப்புறமா நாம இந்த பொம்மை கூட விளையாடலாம். சரியா? வா. ஓ ஓ, வாடா 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 வாடா. பால் குடிக்கிறியா? ஜான்சி மேடம் எதுக்காக கால் பண்றாங்க? சொல்லுங்க ஜான்சி மேடம். என்னது, ஜான்சி மேடமா? ஜான்சி எதுக்கு சந்தோஷ்க்கு ஃபோன் பண்றா? ஒருவேளை என்னையும் ஸ்ரீஜாவையும் தூக்கி ஜெயில போடுறத பத்தி சந்தோஷ் கிட்ட போட்டு கொடுக்க போறாளோ? சரி, சந்தோஷ் ஜான்சி என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்போம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சந்தோஷ். நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்க மேடம். ஸ்ரீஜா மாதிரி தப்பான பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டதை தவிர நான் நல்லா இருக்கேன் மேடம். ஆஹா, ஸ்ரீஜாவை பத்தி தான் பேசுறான். சந்தோஷ், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? சொல்லுங்க. போச்சு போச்சு, நான் பயந்த மாதிரியே ஜான்சி சந்தோஷ் கிட்ட என்னையும் ஸ்ரீஜாவையும் அரெஸ்ட் பண்ண போறத பத்தி வத்தி வைக்க போறா. நான் சொல்ல போற விஷயத்த நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. ஆனா உங்ககிட்ட சொல்லாம செய்ய எனக்கு மனசு வரல. எது வந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க மேடம். சந்தோஷ், நேத்து என்ன ஒரு ரவுடி கும்பல் வந்து அட்டாக் பண்ண வந்தாங்க. என்ன மேடம் சொல்றீங்க? உங்களுக்குள்ள பண்ண ரவுடி கும்பல் வந்தாங்களா? ஆமா சந்தோஷ், ஆனா அவங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சு என்ன கொல்ல வந்த ரவுடிங்கள்ல ஒருத்தனை நான் புடிச்சிட்டேன்.
அவன் எனக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து உங்களை கொல்ல அனுப்புனாங்கன்னு உண்மையை சொல்லிட்டான். யார் மேடம் உங்களை கொல்ல ஆள் அனுப்புனது? சொல்லுங்க மேடம், உங்களை கொல்ல ஆள் அனுப்புனது யாரு? ஸ்ரீஜா.